சிம்மராசிக்கார பெண்ணா இருக்கட்டும், சிம்மராசிக்கார ஆணா இருக்கட்டும், யார் அதிகமா காதல கொட்டுவா? நான் தான் இந்த காதல் குடுக்குறதுல அதிகமான இதுல இருக்கணும்னு சொன்னா, ஆண் இருப்பாங்களா? பெண் அதாவது இருப்பாங்களா? ரொம்ப பொறுப்பான ஆட்களும், அதே மாரியான ஒரு அன்ப வந்து பரிமாறிக்கக்கூடிய ஆட்களும் இவங்க 2 பேருக்குமே 2 பேரும் சகச்சவங்க இல்லன்னு சொல்ல முடியாது. ம். ஏன்னா, பெண்ணா இருக்கும் பட்சத்துல வந்து, அந்த அன்ப வந்து பரிமாறிக்கிறதே வந்து அடாவடியா இருக்கும். ஓகே. என்னங்கன்னு கேட்க மாட்டாங்க. "என்ன? என்ன? என்ன?" அப்படின்ற மாரி ஒரு அரட்டாவே இருக்கும். "என் பொண்டாட்டி அப்படிதான்ப்பா" அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஆணா இருந்தா பிரச்சனை இல்ல. நானும் மரியாதை எதிர்பார்க்கிறேன், நீயும் மரியாதை இது இன்னொரு இன்னொரு படத்தையும் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னா, நம்ம மாதவன் சாரும் அவர் வந்து போலீஸா இருப்பாங்க. அவங்க வைஃப் வந்துட்டு லாயரா இருப்பாங்க. ஆமா, ஆமா, ஆமா. 2 பேரும் அடாவடிங்க. ஆனா பார்த்தா விட்டு குடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு லவ் லைஃப்ன்றது அமையறதுமே சிம்மத்துக்கு உண்டு. கிட்டத்தட்ட நான் உனக்கு சகச்சவன் இல்ல, நீ எனக்கு சகச்சவ இல்லன்ற மாரியான ஒரு நல்ல நிலை இருக்கும். இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இவங்களோட கோவமும், இவங்களோட வேகத்த பார்த்து தான் அவங்கள காதலிக்கவே செஞ்சிருப்பாங்க. ஓகே. செம்ம. லவ்லயே வந்து ஒரு முரட்டுத்தனமான காதல் அப்படின்னு சொன்னா சிம்மராசிக்காரர்கள் தான். லவ்வ குடுக்குறதுலயும் சரி, அடிச்சுக்கிறதுலயும் சரி, இவங்க சலிச்சுக்கவே ஆனா உண்மையிலேயே அந்த அளவுக்கு இருக்கிறவங்க அப்படியே அடங்கி போயிடுவாங்க. ஓகே, பார்ட்னர் ஓகே. கிட்ட மட்டும். பார்ட்னர் கிட்ட மட்டும். நிச்சயமா.